சரி பிள்ளைகள், அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு பறவை t-2 மீட்டர் per செகண்ட் வேகத்தில் நேர்கோட்டில் பறக்கின்றது. 4 செகண்டில் பறவை அடைந்த இடப்பெயர்ச்சி இங்கு t நேரமாகும். சரியா? இப்ப கேட்டிருக்காங்க 4 செகண்டில் இடப்பெயர்ச்சி. அப்ப பாருங்க, பறவட வேகத்துக்கான சமன்பாடு எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. v சமன் t-2 செகண்ட். இப்போ நேரத்தோட அதன் வேகமானது t-2 என மாற்றமடைகின்றது. இப்போ நாங்கள் பார்ப்போம் பறவட ஆரம்ப வேகம். இப்போ பறவட ஆரம்ப வேகம் u என்று எழுதுகிறேன். இப்போ விக்கு பதிலாக u. அதாவது ஆரம்பத்தில் நேரம் 0. இப்போ 0 -2. ஆகவே -2. இப்போ இதன் அர்த்தம் பறவை நாங்கள் கருதுகிற திசைக்கு எதிர் திசையில் பறக்குது. இப்போ அடுத்தது பாருங்க 4 செகண்டில். அப்போ 4 செகண்டில் பறவட வேகத்தை நான் v என்று எடுக்கிறேன். அப்போ டீக்கு பதிலாக 4 -2. அப்போ பாருங்க 2 மீட்டர் per செகண்ட் வருது. இப்போ பறவை என்ன செய்யுது? நான் கருதுகிற திசையில் பறக்குது. அப்போ இதன் போது இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், நேரம் தெரியும். ஆகவே என்ன சமன்பாடு பயன்படுத்தணும் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே எஸ் சமன் சராசரி வேகம் தர நேரம். இந்த சமன்பாடை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் எங்களுக்கு இடப்பெயர்ச்சி பெறப்படும். இப்போ சராசரி வேகம் ஆரம்ப வேகம் -2, இறுதி வேகம் அதாவது 4 செகண்ட்ல வேகம் +2 கீழே 2 தர நேரம் 4 செகண்ட். அப்போ இது 0 என்று வாரபடியா? அப்போ இடப்பெயர்ச்சி 0. இப்போ பறவை அடைந்த இடப்பெயர்ச்சி 0. இப்போ சரியான விட பிள்ளைகள் 0. முதலாவது விட. பொருளொன்று ஓய்விலிருந்து இயங்க ஆரம்பித்து நேர்கோட்டில் 30 செகண்ட்களுக்கு சீராக ஆர்முடுகியது. முதலாம் 10 செகண்டில் இயங்கிய தூரத்துக்கும் இரண்டாம் 10 செகண்டில் இயங்கிய தூரத்துக்கும் மூன்றாம் 10 செகண்டில் இயங்கிய தூரத்துக்கும் உள்ள விகிதம். சரியா? இது கேட்கப்பட்டுள்ளது. இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ பாருங்க, இது t சமன் நோட் என்ற நேரத்தில். சரியா? பாருங்க, இது t சமன் முதல் 10 செகண்ட்ல. அப்ப பாருங்க, முதல் 10 செகண்ட்ல அப்ப இந்த சென்ற தூரத்தை நாங்கள் s1 என்று எடுப்போம். அடுத்த 10 செகண்ட்ல சென்ற தூரத்தை அப்ப t சமன் இங்க 20 செகண்ட். அப்ப பாருங்க, அடுத்த 10 செகண்ட்ல சென்ற தூரம் s2. அடுத்த 10 செகண்ட்ல சென்ற தூரம் t சமன் 30 செகண்ட். இதன் போது சென்ற தூரம் s3 என்று எடுப்போம். இப்போ உங்களுக்கு ஆரம்ப வேகம் ஓய்வில் இருந்து பொருளொன்று ஓய்வில் இருந்து இயங்குகின்றது. அப்ப சீரான ஆர்முடுகளோடு இயங்குது. ஆர்முடுகள் சீரானது. ஆகவே இந்த சமன்பாடை பொறுத்த வரையில நாங்க என்னத்தை பயன்படுத்த போறோம்டா s ut plus half at² பயன்படுத்த போறோம். அப்ப பாருங்க, முதலாவது சந்தர்ப்பத்தில் s1 ut 0. அப்ப half at மாறிலி என்பதால s1 proportional to 10 வர்க்கம் என்று எழுதலாம். அப்ப இது முதலாவது சமன்பாடு. அடுத்தது பாருங்க, இப்ப அடுத்த பாருங்க 10 செகண்ட்ல, அதாவது ஆரம்பத்தில் இருந்து 20 செகண்ட்ல அது சென்ற தூரம் s1 plus s2 நேர்வீத சமன் 20 வர்க்கம். இது இரண்டாவது சமன்பாடு. இப்ப மூன்றாவது பாருங்க, ஆரம்பத்தில் இருந்து 30 செகண்ட்ல. அப்ப பாருங்க s1 plus s2 plus s3 proportional to 30 வர்க்கம். இது மூன்றாவது சமன்பாடு.
இப்போ உங்களுக்கு கேள்வி முதல் 10 செகண்ட்ல சென்ற தூரம் அது 10 வர்க்கம் 100 இக்கு அடுத்தது அடுத்த 10 செகண்ட்ல சென்ற தூரம் S2. அப்ப S2 என்னது? இதுல இருந்து இதை கழிக்க வாரது. அப்ப பாருங்க, ரெண்டாம் சமன்பாட்டில இருந்து முதலாம் சமன்பாடை கழிச்சிங்களா S2 எவ்வளவு வேண்டு வருமெண்டா, இது S1 இது S2. S2 சமன் என்ன? 20 வர்க்கம் 400, 400ல 10 வர்க்கத்தை கழிச்சிங்களா உங்களுக்கு பெறப்படும் 300 பெறப்படும். இக்கு அடுத்த 10 செகண்ட்ல சென்ற தூரம் S3. அப்ப இதுல இருந்து இங்க பாருங்க, மூன்றாம் சமன்பாடுல இருந்து ரெண்டாம் சமன்பாடை கழிங்க. அப்ப கழிச்சிங்களா உங்களுக்கு இது 30 வர்க்கம் 900, அதுல 20 வர்க்கத்தை கழிச்சிங்கன்னா 400 கழிச்சிங்கன்னா 500 என பெறப்படும். 500 என பெறப்படும். அப்ப இத விகிதத்தை பார்த்தீங்களா 1க்கு 3க்கு 5 என பெறப்படும். இப்ப பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும் என்றால், ஆரம்பத்தில் இருந்துதான் முழு இயக்கத்துக்கும், அதாவது முதல் S1 தூரத்துக்கு போறதுக்கு நீங்க SM UT plus half AT square பயன்படுத்தும் போது UT U ஆரம்ப வேகம் 0 என்பதால UT வராது. அப்ப half AT. இப்ப சீரான ஆர்முடுகள் என்பதால half A மாறிலி. அப்ப பாருங்க, S1 proportional to 10 வர்க்கம் என்று நாங்கள் எழுதலாம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இப்ப S2க்கு நாங்க இதே சமன்பாடு எழுத இல்லாத. என்னண்டா இங்க ஆரம்ப வேகம் 0 இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த புள்ளியில இருந்து 20 செகண்டுக்கு செல்லும் போது ஆரம்ப வேகம் 0. அப்ப இதே சமன்பாடை நாங்க பயன்படுத்தலாம். S proportional to T squared என்பதை பயன்படுத்தலாம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க 20 செகண்ட்ல சென்ற தூரம் என்ன? S1 plus S2. அது proportional to நேரம் எவ்வளவு? 20 வர்க்கம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஆரம்பத்தில் இருந்து 30 செகண்டுக்கு சென்ற தூரம் என்ன? S1 plus S2 plus S3. அப்படி எடுத்தா தான் நீங்க ஆரம்ப வேகம் 0. ஆகவே S proportional to T squared என எடுக்கலாம். அதனாலதான் நான் முதல் பாருங்க 10 செகண்ட், அடுத்த 10 செகண்ட், அடுத்த 10 செகண்ட். அப்ப மொத்தமா எவ்வளவு நேரம் எடுத்திருக்குது? 30 செகண்ட். அப்ப பாருங்க, அப்போது சென்ற தூரம் என்ன? S1 S2 S3. அப்ப S1 plus S2 plus S3 என்னது? proportional to 30 வர்க்கம். எங்களுக்கு கேள்வி முதல் 10 செகண்ட், அடுத்த இரண்டாம் 10 செகண்ட், அடுத்த மூன்றாம் 10 செகண்ட்ல சென்ற தூரங்கள் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அதாவது S1க்கு S2க்கு S3 தான் கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே S1 proportional to 100, S1 plus S2 proportional to 400, S1 plus S2 plus S3 900. அப்ப பாருங்க, இதுல இருந்து இதை கழிச்சு விட்டீங்களா உங்களுக்கு S1 பாருங்க S2 வரும். அப்ப S1 100, S2 300. இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா 400ல 100 போனா 300. அடுத்தது இது 900. 900ல இருந்து இதை கழிச்சு விட்டீங்கன்னா, அதாவது மூன்றாவது சமன்பாட்டில இருந்து இரண்டாவது சமன்பாடை கழித்தீங்களா உங்களுக்கு பெறப்படும் 500 பெறப்படும். ஆகவே என்ன விகிதம் என்றா 1க்கு 3க்கு 5. ஆகவே சரியான விடை 1க்கு 3க்கு 5. மூன்றாவது விடை சரியான விடை ஆகும். ஓய்விலிருந்து ஆரம்பிக்கும் வாகனம் ஒன்று மாறா வீதம் அல்பாவுடன் குறித்த நேரத்துக்கு ஆர்முடுகி பின்னர் மாறா வீதம் பீட்டாவுடன் அமர்முடுகி ஓய்வுக்கு வருகின்றது. செலவாகிய நேரம் கேபிட்டல் T எனின் அவ்வாகனம் பெற்ற உயர்வேகம். பாருங்க பிள்ளைகள், இதை இலகுவாக செய்யறதுக்கு நாங்க பிடி கிராஃபை வரைஞ்சோம்னு சொன்னா இந்த கேள்வியை நாங்க இலகுவாக செய்து முடிக்கலாம். முதல்ல பாருங்க, சீரான ஆர்முடுகள் அல்பாவுடன். இப்ப சீரான ஆர்முடுகள் அல்பாவுட என்ன செய்யுது? ஆர்முடுகுது. பிறகு சீரான அமர்முடுகளோட இது பீட்டா, சீரான அமர்முடுகளோட இயங்கி என்ன செய்யுது? ஓய்வுக்கு வருது. அப்ப இதுக்கான நேரம் கேபிட்டல் T என தரப்பட்டுள்ளது. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் உங்களுக்கு பாருங்க, உயர்வேகம். அப்ப V மேக்சிமம் தான் கேட்டிருக்காங்க.
இப்போ பிள்ளைகள் இந்த நேரத்தை நான் T1 என்று எடுக்கிறேன், இவ்வளவு நேரத்தையும் இதை T2 என்று எடுக்கிறேன் பிள்ளைகள். இப்போ பாருங்க பிள்ளைகள், இதில் படித்திறன் ஆர்முடுகளை தரும். அப்போ படித்திறன் என்ன? tan θ, எதிர்பக்கத்தின்குள் அயல் பக்கம். அப்போ எதிர்பக்கம் B மேக்சிமம், கீழே T1. இதுதான் என்ன பிள்ளைகள்? அல்ஃபா. அப்போ இதில் இருந்து நீங்கள் T1 எழுவாயா மாற்றி எடுத்தீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வரும் B மேக்சிமத்தின் கீழ் அல்ஃபா என பெறப்படும். இதே போல இதுக்கு நாங்கள் எழுதினோம் என்று சொன்னால் இங்கே பாருங்க பிள்ளைகள், இதே போல இவருக்கு எழுதலாம். சரியா? இதில் படித்திறன், அப்போ இதில் படித்திறன் மைனஸ். அப்போ பாருங்க அமர்முடுகளோடு தான் இயங்குது. அப்போ பாருங்க இதில் இருந்து நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் T2 சமன் B மேக்சிமம் கீழே பீட்டாண்டு வரும். ஆனால் தரவு ஆனால் T சமன் கேபிட்டல் T சமன் T1 பிளஸ் T2 என உங்களுக்கு தெரியும். அப்போ T1க்கு என்ன பிள்ளைகள் பிரதியிடுவீங்களா? B மேக்சிமம் கீழே அல்ஃபா பிளஸ் T2க்கு B மேக்சிமத்தின் கீழ் பீட்டா. இப்போ இதுக்கு போமசி எடுத்தீங்களா பிள்ளைகள்? அல்ஃபா இன்ட்டு பீட்டா போமசி. அப்போ அல்ஃபா பீட்டாவில் அல்ஃபா எத்தனை முறைண்டா? பீட்டா. அப்போ பாருங்க பீட்டா இன்ட்டு பி மேக்சிமம் என்று வரும். ப்ளஸ் அங்கால அல்ஃபா பீட்டாவில் பீட்டா அல்ஃபா முறை. அப்போ பி மேக்சிமத்தால் பெருக்குனீங்களா உங்களுக்கு அல்ஃபா இன்ட்டு பி மேக்சிமம் என பெறப்படும். இப்போ இதில் நீங்கள் பி மேக்சிமத்தை பொதுவாக எடுத்தீங்கள் என்று சொன்னால் பி மேக்சிமத்தை பொதுவாக எடுத்தீங்கள் என்றால் உங்களுக்கு அல்ஃபா ப்ளஸ் பீட்டா கீழே அல்ஃபா இன்ட்டு பீட்டா. இப்போ இதை நீங்கள் பாருங்க, இது உங்களுக்கு கேபிட்டல் டி. இப்போ உங்களுக்கு கேள்வி வி மேக்சிமம். அப்போ வி மேக்சிமம் சமன் இதை எழுவாயா மாற்றி எடுத்தீங்களா பிள்ளைகள்? டி இன்ட்டு அல்ஃபா இன்ட்டு பீட்டா கீழே என்ன வரும்? அல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு உங்களுக்கு பெறப்படும். இப்போ சரியான விட பிள்ளைகள் டி இன்ட்டு அல்ஃபா பீட்டாவின்கள் அல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆகும். இதன் அடிப்படையில் பார்த்தீங்களா இரண்டாவது விட பொருத்தமான விடை ஆகும். ஆசிரியர் திரு ஏ முரளிதரன் அவர்களின் பகுதியவியல் பாடத்துக்கான பொறியியல் வினாவிடை புத்தகம் லோயல் பப்ளிகேஷனால் வெளியிடப்பட்டிருக்குது. குறித்த புத்தகத்தில் வினாக்களும் அதற்கான விடைகளும் மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே மாணவர்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் புத்தக கடைகளில் கொள்வனவு செய்து அல்லது எங்களை தொடர்பு கொண்டு அந்த புத்தகங்களை நீங்கள் கொள்வனவு செய்து அதிலிருந்து நல்ல பேறுகளை பெற முடியும் என உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். குறித்த ஆசிரியரின் வகுப்புகள் எமது கல்வித்துறையினூடாக நடைபெற்று வருகின்றது. நீங்கள் அதையும் அவதானிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.